9 வாரத்தில் பற்பல பாஷை விளக்குறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது அடுத்த ஒரு பாட்டா அடுத்த இருக்கு. நான் கேட்குறது இதுதான் அந்நிய பாஷைன்றது நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்னு கேட்குறேன். இப்போ அந்நிய பாஷைன்றது ஏதோ எனக்கு தெரியாத நான் சும்மா அப்ப கவச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே ஓலமக தரினமா ஊரா கபாலா கபான்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். என்னடா அது அதுவும் அப்படி வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்நிய பாஷை வரத்தை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம், நான் பேசுகிறோம், இது நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குது? இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பேகை வச்ச உடனே பசுத்தாவின் அபிஷேகம் இல்லை நிறமே அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அது 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் தரிசனங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. அடுத்து எந்த நாட்டுக்கு போக போகிறாங்க, எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க போகிறாங்க. அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசுகிறேன்றாங்க. 5 hours 6 hours 10 hours பேசலாம். எங்கே தவறுன்னு கேட்டிங்கன்னா டங் டாக்கிங் வாங்க 1 hour டங் டாக்கிங் 2 hours டங் டாக்கிங் வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அப்படியா? ஆமாம். இப்போ பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை வந்து ஒரே ஸ்லாங் மாதிரி தானே, கொஞ்சம் மாறி இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பேசும்போது நம்ம ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொரு மீனிங் மாறுமான்னு கேட்குறேன். ஒரே ஸ்லாங் பேசுறது ரொம்ப அழகாக கேட்டீங்க இந்த கேள்வி. உண்மையிலே அழகாக. நான் கூட அதை சொல்லணும்னு நினைக்கல. அதாவது ஒரு ஆண்டவர் எதுக்காக ஜெபிக்கணும்? அப்பா இவர் வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ எனக்கு சொல்கிறார் இவருடைய வாழ்க்கை மாறப்போகுது. போலிமா ஹசதாரி காபாலு கோபோ. ஈடன் டிவியோட விஷன் ஒன்லி ஃபார் பெரிய ஆட்களை கொண்டு வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து போர்ட்ரேட் பண்ணுறதோ அவங்கள அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. என்ன ஈடன் டிவி பண்ணும்போது நான் ஒரு தெருவுக்கு கூட தெரியாமல் இருந்த ஒரு ஆளை இயேசு ஈடன் டிவி மூலிமா என்னை கொண்டு வந்து இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு உதவியாக இருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அதில் பார்க்குற எல்லா சாட்சிகளும் எல்லா தேவனுடைய ஞானங்களும் இது எனக்கும் உங்களுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஈடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவன் பண்ண நன்மையை ஷேர் பண்ணி விடுங்க. காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய சாட்சி 2 பகுதியாக நம்ம பார்த்தோம். ஸோ முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா உங்களுடைய புஸ்தகம் பரிசுத்த ஆவியின் வரங்கள் இது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் பேஜ் உள்ளது. ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதை படிக்கும்போது எவ்வளோ பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்குங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா பொதுவாகவே பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்கள் ஊழியக்காரங்களும் சரி விசுவாசிகளும் சரி பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. நிறைய அதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம் அந்த புக் எழுதிருங்களா? ஆமாம், 16 வருஷம் எழுதியிருக்கிறீங்க. ஸோ இதனுடைய முகவுரை அது முன்னுரை எழுதும்போது நான் நிறைய பேர் ஃபாதர் பெருக்மான்ஸ்லேருந்து சகோதரர் மோகன் சி லாசரஸில் அவங்க கொடுத்துருக்குறாங்க, பாஸ்டர் டி மோகன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ அவங்களாம் படித்தவங்க அந்த முன்னாடி அந்த ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை குறித்து வியூவர்ஸ் கொண்டு போனேன் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்கஷன் மாதிரி இதை கொண்டு போகலாம். பரிசுத்த ஆவியின் 9 வரங்கள் அப்படிங்கிறத கொண்டு போகலாம். ஸோ பேசிக்கான ஒரு கொஷின்ஸ்லேருந்து நான் உங்களை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த பரிசுத்த ஆவியின் 9 வரங்கள் அப்படி அதை இந்த புஸ்தகமாக எழுதணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? ஜெபிக்க வரவங்க சர்ச்சில் போகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம். பிரசங்கம் பண்ணுறது ஆண்டவர் சொல்லி தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். இந்த சபைக்கு என்ன பேசணும், ஜனங்களுக்கு என்ன பேசணுன்றத தனித்தனியாக ஜனங்கள் கடைசியில் வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஞானத்துக்கு அப்பாற்பட்டு அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அவங்க சொல்கிற பிரச்சனைக்கு. அப்போ அது ஆண்டவர் தான் தெரியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது, அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ அதை வெளிப்படுத்த தான் வரங்கள் தேவைன்றதை நான் கண்டுபிடிச்சேன். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம். இந்த மாதிரி பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும்னா கடவுள்கிட்ட இருந்து தான் அந்த வரங்களை வாங்கி பேச முடியுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சு. ஆண்டவர் வந்து அந்த வரங்கள் மூலம் தான் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஓகே 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 9 வரங்கள் இல்லை, 9 வரங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சாட்சியிலேயே அதை சொன்னீங்க.
ஸோ இது 16 வருஷம்னா அப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இதை நிறைய அனலைஸ் பண்ணி எழுதணுங்கிற முயற்சியில் இறங்க ஆரம்பத்திலிருந்தே அதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான். என்னென்ன மாதிரி செயல்படுது ஆமாம், நான் ரட்சிக்கப்பட்டு என்ன ஆண்டவர் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து முதல்ல எனக்கு தெரியல. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு காரியம் சொல்கிறாரு, தெரியலை. அதுக்கப்புறமா அது எனக்கு பைபிளை படிக்கும்போது பவுல் எழுதியிருக்கு அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9 வரங்கள் எழுதும்போது இதுதான்றதை நான் இப்போ கண்டுபிடிச்சேன். ஓ, இந்த வாரத்தில் இதை எனக்கு காமிக்கிறாரு, இந்த வாரத்தில் தான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. 9 சேனல் ஓகே ஓகே ஆண்டவர் தான் பேசுகிறாரு, ஆனால் 9 சேனலில் பேசுகிறான்றது அப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை அனலைஸ் பண்ணி எழுதிருக்கிறீங்க. எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ மூலமாகவும் நான் நிறைய விஷயங்களை கேட்டு வியூவர்ஸ் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய ஃபுல்லு தான் நம்ம கொண்டு போக முடியாது, பட் ஒரு சாராம்சத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. இதுக்கு இந்த ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் என்ன? ஊழியம் செய்யறதுக்கு தான் வரங்கள், ஊழியம் செய்யாதவங்களுக்கு தேவையில்லை. ஓ அப்படியா? ஊழியம்ன்றது 2 வகை ஊழியம் தான். சரி. ஒன்று இயேசு பற்றி அறியாதவங்க, இன்னொன்று இயேசு பற்றி அறிந்தவங்க, புறஜாதியினர், விசுவாசிகள், இவ்வளவுதான். ஸோ புறஜாதின்னு போகும்போது ஒரு சுவிசேஷன் தான் போக முடியும். அப்போ அந்த சுவிசேஷனுக்கு அதுக்கான வரங்கள் வேணும். விசுவாசிகள்கிட்ட போகும்போது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டான், இயேசுவை ரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்துட்டான். ஆனால் இன்னும் அவன் ஆழமான காரியங்கள் அறியாமல் இருக்கிறான். ஸோ அவனுக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வரங்கள் அவசியமாக இருக்குது. ஸோ ஊழியம் செய்கிறவர்களுக்கு இது கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். யாருனாலும் சரி, கேளுங்கள் கொடுக்கப்படணும் என்ன சொன்னார்? என்னை கேட்டுப்பட்டு பரிசுத்த ஆவியை கேட்டுப்பட்டுக்கொண்டு சொன்னார், வேற எதையும் சொல்லலை அவர். இல்லை, நான் ஊழியங்கும் போது இது பிரிக்கப்படுது. நான் ஊழியர்களும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, விசுவாசிகள் அவங்களும் ரிசீவ் பண்ணிக்கலாமா? ஊழியத்துக்காக ரிசீவ் பண்ணிக்கலாம். விசுவாசி ஊழியம் செய்யணும்னு வரணும். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லணும்னு போது தானே ஊழியம் வருது. ஊழியமே அதுதான், இயேசு பற்றி சொல்லணும். அப்படி சொல்லணும்னு இறங்கிட்டீங்கனாலே இந்த வரங்கள் செயல்படும். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் இறங்கும் போது இந்த வரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வரங்கள் கொடுக்கப்படுது, அவங்கவுங்க ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கா இந்த 9 வரங்கள்? அப்படிதான் இல்லை. இன்னைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு வேலை பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஒரு மண் வெட்ட போகிறீங்க. சரி. ஒரு மண் வெட்டி இருந்தால் போதும் உங்களுக்கு. ஒரு பள்ளம் தோடுனா ஒரு கடப்பாறை வேணும். ஒரு மரத்தை வெட்டுனா உங்களுக்கு அருவாள் வேணும். ஓகே ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஊழியத்துக்கு 2 வாரம் வேணால் 2 வாரம் உங்களுக்கு செயல்படும். இன்னைக்கு வந்து 5 வாரம் வேணால் 5 வாரம் செயல்படும். இன்னைக்கு தேவை உங்களுக்கு 9 வரங்கள் அந்த ஊழியத்தோம்னா 9 வரங்கள் உங்களுக்கு தருவாரா? செயல்பட ஆரம்பிக்கும். ஆமாம், இது அவருடைய ஊழியம், அவருக்காக நீங்கள் போகிறீங்க. ஓகே. ஸோ இது அப்பப்போ தேவைப்படுற போது அத்தனை வரங்களும் ஆக்டிவேட் ஆகுன்றீங்க. ஆமாம், இப்போ ஊழியம் பண்ணுறீங்கன்றத பொறுத்து. ஒரு பிசாசு பிடிச்சவங்க வரட்ட போகிறீங்கன்னா சரி, உங்களுக்கு முதலாவது என்ன வர வேணும்னா ஆவிகளை பகுத்தறிவு வர வேணும். இது என்ன பிசாசு, இது எங்கேருந்தோ இதை ரிமோட் கண்ட்ரோலில் இதை ஏவுறாங்களா, இல்லை உண்மையிலேயே இது இங்கே தான் அந்த பிசாசு இருக்குதா? சிலது மேனிஃபெஸ்ட் ஆகும், சில பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகாது. மேனிஃபெஸ்ட் ஆகலைன்னா வேறு எங்கே இருந்தோ அந்த ஆவி ஏவுறாங்க. இதை இங்கே கண்டுபிடிக்கணும்னா ஆவிகளை பகுத்தறிவு வர வேணும். அந்த இது இருந்தால் அடுத்தது அதை விரட்டணும்னா உங்களுக்கு விசுவாசம் வர வேணும். விசுவாசம் வர இருந்தால் தான் நீ விரட்ட முடியும். அடுத்தது இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கைட் பண்ணுறது ஞானத்தை இப்போதைக்கு வசனத்தெல்லாம் கைட் பண்ணுவார். இது வந்து இப்படி பண்ணு, இந்த ஊழியத்தை இப்படி பண்ணு. எல்லாரும் முன்னாடி இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து ஒரு பிசாஸ் பிடிச்ச ஒரு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. அந்த நேரத்தில் பிசாசை வெட்டக்கூடாது, அங்கே வந்து பிரசங்கம் தான் முக்கியம். ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு பிசாசை விரட்டுன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை விட்டுறக்கூடாது. அப்போ ஞானத்தை இப்போதைக்கு வசனத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கைட் பண்ணுவார். இந்த நேரத்தில் பிசாசை விரட்டாத, இது என்ன பண்ணு, அமைதியார் மட்டும் சொல்லு. இப்போ இது வந்து ஞானத்தை இப்போதைக்கு வசனம். விசுவாசம் வர என்ன, இந்த பிசாசை என்னால் விரட்ட முடியும், இயேசு கிறிஸ்து என்னை வச்சு இந்த பிசாசை இனங்கணம் கொண்டு வைப்பார், விரட்டவும் செய்வார். அப்போ உங்களுக்கு ஞானத்தை இப்போதைக்கு வசனமும் செயல்படுது, ஆவிகளை பகுத்தறிவு வரமும் செயல்படுது, விசுவாச வரமும் செயல்படுது. ஓகே ஓகே. ஸோ தேவைப்படுகிற இடத்துல இது ஆப்ரேட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அது கொடுக்குறாரு. இந்த பரிசுத்தம் இந்த வரங்களை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய பேசிக்காக என்ன தெரியும் நினைக்கிறீங்க? நீங்கள் பைபிளை நல்லா படித்து வரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஊழியம் செய்யலாம். இது என்ன பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையோட வராங்கன்னா இது யார்கிட்ட என்ன பிரச்சனை, அவன் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்தது, இவங்க சொல்கிறது உண்மைதானா, இங்கே யார் உண்மை சொல்கிறா, யார் மறைக்கிறா, இப்போ அப்படிங்கிறத வச்சு பேசுகிறதா, இது எல்லாமே தெரியும் இல்லையா உங்களுக்கு. வரங்கள் இருந்துச்சுன்னா எளிதாக நீங்கள் ஊழியம் செய்யலாம், வெற்றிகரமாக ஊழியம் செய்யலாம். ஓகே. ஸோ இந்த வரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு பேசிக்காக என்ன வாஞ்சை இருந்தால் போதும். வாஞ்சை இருந்தால் போதும். ஒரு மனுஷனை பார்க்குறோம்னா வெறும் மாம்சத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது,
அவன் வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவனுக்கு ஒரு ஆத்மா, ஒரு சரீரம் இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஒரு மனுஷன். சரி. ஸோ சரீரம்ன்றது 5 வகை சென்சஸ். பார்க்குறோம், கேட்குறோம், முகர்றோம், ஆமாம் ஆமாம். சுவைக்கிறோம், தொட்டு பார்க்குறது 5 வகை சென்சஸ், 5 சென்சஸ். ஆத்துமான்னு இருக்குது. ஆத்துமான்னு என்னங்கன்னா உங்கள் மனசு, அதுக்கு கீழே உங்கள் சித்தம், அதுக்கு கீழே உங்கள் உணர்ச்சிகள், மைண்டுக்கு கீழே வில்க்கு கீழே எமோஷன்ஸ்னு இருக்குது. இதுதான் ஆத்துமா. உங்கள் ஆவின்றது உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய உள் உணர்வு, உங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைகிறது. ஸோ கான்சியன்ஸ், இன்ட்யூஷன், கம்யூனியன். இது தெரிஞ்சதுன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் மனசு பேசுதா, உங்கள் மனசாட்சி உங்கள்கிட்ட பேசுதா, உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே உணர்த்தப்படுறீங்களா, இல்லை பரிசுத்த ஆவியானவர் அந்த உள்ளுணர்வு எடுத்து உங்கள்கிட்ட உணர்த்துறாரான்றதை நீங்கள் தெரிஞ்சால் தானே நீங்கள் கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியும். சில சில மைண்டை வச்சு நம்ம இது ஊழி பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வருவாங்க, கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும், அவங்க ஃபாரினில் வேலை அப்ளை பண்ணுறோம்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லும், இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, இவங்க எப்படி ஃப்ளைட் எடுத்து எப்படி டேக்கிட்டே செலவுடா அங்கே போய்ட்டு தங்குவாங்கன்னு சொல்லும் இல்லையா? அப்போ அது ஆண்டவர் தான் நம்மகிட்ட பேசணும், நம்மளாம் ஒன்று சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோம் ஆண்டவரோட, ஆவியோட தான் கனெக்ட் ஆகிறோம். நம்ம மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அப்புறம் நம்ம பாடி செயல்படுது. ஸோ ஆவிக்கு அப்புறம் ஆத்மா, ஆத்துக்கு அப்புறம் தான் சரீரம். ஸோ இது தெரியணும் நம்மளுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு பரிசுத்தாவினுடைய வரங்கள் செயல்படுறது ஆவியில் தான் இல்லையா? ஆவியில் நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகினா தான் அது. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய அவன் சரீரத்தில் இருக்க வியாதியா, இல்லை அவன் ஆத்துமாவில் சமாதானம் குறைஞ்சி போயிருக்கானா, இல்லை அவன் ஆவியில் நொறுங்கி போயிருக்கானா அப்படின்றத பார்க்கணுன்னா வரங்கள் வேணும். ஓ சரி சரி சரி. இந்த வரங்கள் இருந்தால் தான் பெற முடியும். ஸோ ஒவ்வொரு வரங்களாக நம்ம பார்க்கலாமா? எப்படி அப்படி போகலாமா? பேசிக்கிலேருந்து நம்ம போகிறதுனா, இப்போ ஒரு வரங்களை பெற்றுக்கணும்னா அப்படின்னா ஒவ்வொரு வரங்கள்னா ஃபஸ்ட்டு என்ன வரங்களை சொல்லிக்க? ஒவ்வொரு வரங்கள் இருக்கு வந்து நம்மளோட பற்பல பாஷைகளை பேசும் வரோம். பற்பல பாஷைகள். ஓகே. பற்பல பாஷைகளை பேச வரோம். அந்நிய பாஷைன்றது ஒருத்தர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே அவன் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறான். அது பேசிக் லெவல், பிகினிங் லெவல். அதுவே வந்து நீங்கள் வரமாக செயல்படும், அது ஹை லெவல். இப்போ ஒரு நானாக தனியாக ப்ரே பண்ணுறேன், அப்போ நான் வந்து ஆவியில் நிரம்பி பரிசுத்தாவியில் நிரம்பி நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், இல்லை அந்நிய பாஷையில் பாடுறேன், இது வேறு. ஒருத்தர் ஊழியம் பண்ணும்போது எல்லாம் சபை உட்காந்துருக்காங்க, அதில் ஒரு பையன் குறிப்பிட்ட பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அவன் கடைசியில் ஜெபத்துக்கு வரான். ஜெபத்துக்கு வரும்போது அவன் குடும்பமாக நிற்கிறாங்க. அப்போ வந்து நீ பாவத்தில் இருக்கிறான்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் குற்றவாளியை பார்ப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா தன்னை அழிச்சிக்க பார்ப்பான். ஏன்னா எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சிருச்சு நம்ம பாவம், நம்ம எப்படி இருக்குன்னு நினைப்பான். அப்போ என்ன பண்ணுன்னா, அப்போ பாஷைகளை பேச சொல்லுவார். ஊரா பாலா காத்தா ரைனா மாக்கான்னு பேசும்போது அவன் ஆவியில் உணர்த்தப்படுவான். அந்த பாவத்தில் தான் ஆண்டவர் உணர்த்துவார் அவனுக்கு. மிச்சவங்களுக்கு தெரியாது. மிச்சவங்க நினைப்பாங்க நம்ம அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. ஆண்டவரோட நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், அவர் நம்மளோட ஏதோ பேசிட்டோன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம அந்நிய பாஷையில் பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆண்டவரே அவனுக்கு உணர்த்துங்க அந்த பாவத்தை, இந்த பையனுக்கு அந்த பாவத்தை உணர்த்துங்கப்பான்னு அவன் அழ ஆரம்பிப்பான். அப்போ ஆண்டவர் சொல்வார், அவன் ரியலைஸ் பண்ணுறான், இப்போ மனம் திரும்புகிறான், அழுவான். அவன் அழுத உடனே நம்ம எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறான் போல. நான் நமக்கு மட்டும்தான் தெரியும், ஆவிகளை பார்த்து தெரியுங்கிறதுல அவன் பாவத்தை உணர்ந்துட்டான், இப்போ மனம் திரும்புகிறான்னு. அப்போது பாஷையை பேசி முடிக்கும்போது அவன் வந்து கண்ணீர் விட்டு அந்த இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்பான்னு உள்ள அவன் அழுத உடனே நம்மளுக்கு காமிச்சிருவார். மனம் திரும்பிட்டு அவன் கரெக்ட் ஆகிட்டான் இப்போ அப்படிங்க. அப்போ அந்த பற்பல பாஷைகளை பேசுவார், அதுக்கு பயன்படும் நமக்கு. ஓகே ஓகே ஓகே. பட் ஆனால் இப்போது அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. இப்போ பற்பல பாஷைகள், அந்நிய பாஷைங்கும் போது இது விளக்குனா கரெக்டாக நினைக்கிறேன். சில பேர் வந்து அந்நிய பாஷை என்பது வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம வாயில் பேசுகிறது இல்லை. அந்நிய பாஷைங்கிறது அந்நிய மொழிகளை பேசுகிறது. எனக்கு தமிழ் தெரியுதுன்னா ஹிந்தியில் பேசுகிறது, எனக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியலன்னா இங்கிலீஷில் பேசுகிறது. எங்கே தேவையோ ஆண்டவர் அந்த மாதிரி நம்மகிட்ட செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்நிய பாஷைன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனால் நம்ம பெண்டிகாஸ் சபைகள்லாம் பார்த்திங்கன்னா அது அந்நிய பாஷைன்றது நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் வந்து அது அப்படி அந்நிய பாஷை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. நீங்கள் அந்நிய பாஷைங்கிறது எப்படி விளக்குறீங்க? அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறது மலையாளமாக இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், இந்தியாக இருக்கலாம், இல்லை வேறு நாட்டு மொழியாக இருக்கலாம், ஜப்பானிய மொழியாக கூட இருக்கலாம், சீன மொழியாக கூட இருக்கலாம். ஏன்னா பெந்தைக்கோஸ்தேனால் அதானே நடந்தது.
அப்போ சொல்ல 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளில் அந்த மேலறையில் எல்லாரும் பற்பல தேசத்து பாஷைகளை பேசிகிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம். எல்லாத்துக்குமே நம்ம பைபிள் தான் நம்மளுக்கு, இதுதான் ஆன்சர். எதுவாக இருந்தாலும் நம்ம பைபிளில் போய் தான் பார்க்கணும். ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் புரியாத பாஷையில் அவங்க யாரும் பேசல இல்லை, அப்படி தானே? ஆமாம், மற்ற பாஷையில் பேசலாம். பவுல் இன்னும் ஒரு அடிமையான சொல்கிறாரு, நான் 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்லும்போது அவரைத்தான் சொல்கிறாரு. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அது அவரைத்தான் சொல்கிறாரு. அவன் தேவதூதர்கள் பாஷைகளையும் கேட்டான்றார். அப்போ தேவதூதர்களுக்கு ஒரு பாஷை இருக்குது, அது புரியுது அவருக்கு என்ன பேசுகிறாங்க, அந்த மாதிரி தானே போகுது. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோன்றது நமக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்நிய பாஷையில் ஒரு ஒரு பாடலுக்கோ இல்லை ஒரு சர்ச்சில் இருக்கோம் சக்கு நம்ம பேசுகிறோன்னா நமக்கே அது என்னன்னு புரியலை. ஒருவேளை அது ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்நிய பாஷை எது கரெக்டான எதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் பற்பல பாஷையில் வியாக்கியானம் பண்ணுவார். அதுக்கு நம்ம ப்ரே பண்ணணும். அந்நிய பாஷை பேசுவது ஒரு வரமாக இருக்கு இல்லையா 9 வரத்தில்? ஆமாம், பற்பல பாஷை விளக்குறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது அடுத்த ஒரு பார்ட்டாக. நான் கேட்குறது இதுதான் அந்நிய பாஷைன்றது நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்னு கேட்குறேன். இப்போ அந்நிய பாஷைன்றது ஏதோ எனக்கு தெரியாத நான் சும்மா 29ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனம், அந்த ஏசாயா 29:11 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அந்நிய பாஷை பேசும்போது நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். நம்ம சோர்ந்து போயிருக்கோன்னு வைங்க, யாரோ நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நம்ம நேசித்தவங்க, இல்லை நம்மளை ரொம்ப நேசித்தவங்க இறந்துட்டாங்க, இனி அவங்க நம்ம பார்க்க முடியாது, திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பு வரும்போது நம்ம ஆவியில் தொய்ந்து போயிடுவோம். அப்போ ஆத்மாவும் தொய்ந்து போயிடும், மனசு சோர்ந்து போய்ட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம ப்ரே பண்ணவே வராது தனியாக உட்காரும்போது. அப்போ நீங்கள் நம்ம வாலண்டியராக ஓலாமா சத்தோரோ கோபோ ரீ மஹாதாலான் போது ஒரு அந்நிய பாஷை பேசுகிறான்னு எனக்கு ஒரு துக்கம் இருக்குது. இப்போ என்னுடைய ஆத்மாக்குள்ள தான் நான் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகள் என்ன பண்ணிச்சுன்னா இப்போ மேலே வந்துருச்சு, என் மனசு கீழே போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஓலிமா ஹஸ்தா ரோக்கோ போலிமா ஹத்தோ ரோக்கோ போடும்போது என்ன ஆகுதுன்னா ஆண்டவரை நினைக்கிறேன். நான் இப்போ இயேசுவை நினைக்கும் போது இப்போ என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லது தான் செய்வார். சரீரப்பிரகாரமாக என் தாயோ தகப்பனோ என்னை விட்டு பிரிஞ்சாலும் அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அந்த நிச்சயத்தை அவர் தராரு நமக்குள்ள. அப்போ என்ன ஆகிடுது, எனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது. நான் விரும்ப அந்நிய பாஷை தான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நீ அந்நிய பாஷை பேசக்கூடியது இப்போ இதனுடைய விளக்கங்கள் இப்போ அதான் நிறைய சில பேருடைய குற்றச்சாட்டு, இது என்ன விளங்காத ஒரு பாஷை. விளங்காது, அது அந்நிய பாஷை தானே. உங்களுக்கு அந்நியமான ஒரு பாஷை, நமக்கு அது விளங்காது. இப்போ நான் பேசுகிறேன் லோல்லா பஹாதாரான, இது என்ன பாஷைன்னு தெரியாது. ஆனால் இது ஆண்டவர்கிட்ட இது என்ன பாஷையில் நான் பேசுகிற ஆண்டவரை எனக்கு விளக்குவார். நார்மலாக நீங்கள் நேர்காணல் இருக்கும்போது பேசி காட்டுறீங்க இப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து சில பேர் வந்து அது 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 வந்து எப்படிங்க, அது புரியாத பாஷையில் பேசுகிறதுனா எப்படி, அவங்களுக்கே இது புரியலையே, இது ஒரே மாதிரி எல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டவர் ஏன் இந்த அந்நிய பாஷையை படைச்சிருக்கிறார், அவர் தானே உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பாட்டை பாடுறேன்னு வைங்க, உன்னத தேவனே, நான் இது உன்னத தேவனே, உன்னதத்தில் இருக்கிற தேவனே, உன்னதமான தேவனே அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தை புரிஞ்சுப்பார். இந்த ராகத்தில் இந்த பிச்சில் பாடணும்னு பாடுறேன். இது உள்ளமாக தலனாலி கதாராக்கா போரோ. இப்போ நான் எந்த லாங்குவேஜ் எனக்கு தேவையில்லை, இந்த பிச்சில் பாடணும், அந்த அடுத்த வரி தெரியுமா, 3வது வரி தெரியுமா, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ ஆகிட்டேன். என் ஆத்மாக்குள்ளேருந்து என்ன பண்ணிட்டேன், நான் என் ஆவியில் போயிடுறேன். நான் அந்நிய பாஷை பேசுறதுக்கான நோக்கமே அதுதான். நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆத்மாக்குள்ளேருந்து நம்ம ஆவிக்குள்ளே போயிடுறோம். என் மனசு என்ன பண்ணுறது, என் மனசுக்கு தெரியுது, நான் என்னை வந்து பைபாஸ் பண்ணலை, எதுவுமே எனக்கு யாரும் மெஸ்மரைஸ் பண்ணலை, யாரும் ஹிப்னாட்டிஸ் பண்ணலை. இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்துக்கணும் மறந்துட்டேன். நான் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு மறந்துட்டேன், இயேசு மாதிரி தான் நினைக்கிறேன். அப்போ என் ஆவியில் வந்துட்டேன் நான். இல்லை இப்படியான பாஷைகள் நம்ம பேசும்போது, இப்போ நீ அந்நிய பாஷை பேசும்போது இப்போ பைபிளே சொல்லப்படுதுல, நீங்கள் ஒரு புறஜாதியின் மத்தியாக பேசினா அது வந்து இது என்ன பாஷைங்க, என்னத்தையும் உளர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் அது மதுப்பிரியன் அப்படிங்க கூட சொல்லப்பட்டிருக்கு, மதுபானத்தை குடிச்சிட்டு அதை உளர்றாங்க உங்களுக்குன்னு கூட அப்போ சில புஸ்தகத்தில் பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லப்பட்டது. ஸோ இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். அந்த அதை பற்றி நீங்கள் புறஜாதி மத்தியில் பேசக்கூடாது. பவுலே சொல்கிறாரு, நான் கருத்தோடு பொரிந்து சபையை பார்த்து சொல்கிறேன், உங்களை எல்லார காட்டிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுவதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆனால் ஒரு குழுவாக கூடி ஜெபிக்கும் போது, சபையாக கூடி ஜெபிக்கும் போது, நான் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய மொழியில் பேசத்தான் நான் விருப்பப்படுகிறேன்றார். 10,000 பாஷைகளை பேசுகிறத விட அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி 5 வார்த்தைகளை பேசத்தான் நான் விருப்பப்படுறேன்றார்.
புறஜாதிகள் மத்தியில் நம்ம பேசக்கூடாது, அந்நிய பாஷை பேசக்கூடாது. அவங்க பைத்தியமாக தோன்றவங்களுக்கு. ஆண்டவரா கொடுத்தா தானே பேச ஆமா. முடியும். இல்ல. நம்மளா பேசிட்டோம்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசணும்னா அது காப்பி அடிக்கிற மாதிரி ஆயிடுமே. நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க ரிசீவ் பண்ணீங்க? இது யாரையா பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி பேசுறவங்கள? இல்ல நீங்க எப்படி நான் ரிசீவ் பண்ணீங்க? முதல்ல எனக்கு அபிஷேகம் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அந்த ஒரு அந்த அந்த இயேசு தரிசித்த அந்த சனப்பொழுதே என் மேல வல்லமை இறங்கிருச்சு. பரிசுத்த அபிஷேகத்தை நிரம்பிட்டு நான் பல பாஷைகளை பேசிட்டு பட் இருந்தேன். நீங்களும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு தான். திரையை உங்களை கண்ட்ரோல் பண்ணி பேச வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இது எனக்கு ஆமா, எனக்கு என்ன அறியாம பேச ஆரம்பிச்சேன் முதல்ல. ம். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன அறியாம நான் பேசுறேன். அப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் வேற பாஷையில எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தனியாக இருக்கும்போது நல்லா அந்நிய பாஷையில் பேசுவேன். சர்ச்சில் போனோம்னா எல்லாரும் பேசுவாங்க, எனக்கு ப ப ப அப்படின்னு வரும். ம். வராது, ம். என்னடா அது. ஆனால் வீட்டில் வந்து இன்னும் நல்லா வரும். தனியாக உட்காந்தா ம். சபையில் எல்லாம் கூடி இருக்கும்போது வராது எனக்கு. ம். அப்போ ஒரு நாள் நான் பஸ்ஸில் போகும்போது ஒரு மதியான நேரத்தில் ஆண்டவர் வந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வாடினார். செங்கல்பட்டுக்கிட்ட அது ஒரு அத்துவான காடு, யாருமே இல்லை, ம். வெட்ட வெளி. அப்போ ஆண்டவர் வந்து உனக்கு விருப்பமான பாட்டை பாடினார், உனக்கு பிடிச்ச பாட்டை பாடினார். அப்போ கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, ஓல மகதரி நம ஓரா கபாலா கபான்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். ம். என்னடா அது அதுவும் அப்படி வந்து வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சபையில் இருக்கும்போது மற்றவங்கள என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிற, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற, நீ இங்கே யாருமே இல்லைன்னொன்னே நீ பேசுகிற. அதே மாதிரி யாரையும் நிற்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது, நீ யார் இருக்கா சுற்றி எல்லாம் நீ பாட்டுக்கு பேசுன. அந்த பேச 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 நமக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். அந்த ஆண்டவரே தர இளைப்பாறுதல். ஸோ இந்த வரங்கள் என்ன செய்து நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அந்நிய பாஷை வரத்தை நான் இப்போ ரிசீவ் பண்ணிட்டோம், நான் பேசுகிறோம், இது நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குது? இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் ஆண்டவரோட பேசலாம். சரி. உள்ளுக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் தெரியும். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுவார். ஆண்டவரே எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த காரியம் இருக்கே, இது என்னென்ன உங்கள்கிட்ட பேசுவார். இந்த காரியத்தை நான் நடத்துவேன், நீ சற்றே பொறுத்துரு, நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன், உனக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பேன். நான் வந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். அப்போ நானும் கத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுறது அந்த மாதிரியான டிரான்ஸ்லேட் உங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லலாம். ஆமாம், அந்த மாதிரியான. ஓகே. ஆண்டவர் என்னோட பேசியிருக்கார், நான் அவரோட பேசி. அது மாதிரி மற்றவங்க அந்நிய பாஷை பேசும்போதும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார், இவங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க, அது உங்களுக்கு தெரியலை. பாவம் செய்கிறவரை அந்நிய பாஷை பேச முடியுமான்னு கேட்குறேன். பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர் அந்நிய பாஷை ஒன்று அபிஷேகம் வந்துருச்சு இல்லையா அவங்களுக்குள்ள, ஆண்டவர் வந்துட்டார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார், அவர் இருக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மாம்சத்தில் செயல்படுறாங்க. அதான் இப்போ சர்ச்சில் நம்ம பாட்டு பாடும் போது பேசுகிறோம் இல்லையா, அது என்ன சொல்லி மியூசிக்னால அது வருதுங்க. வெளியே போனால் கெட்ட வார்த்தையை பேசுகிறேன், திருப்பி சர்ச்சுக்கு வந்து அதை பேசுகிறேன். இப்படி அது எதுனாலும் கேட்டிங்கன்னா சுயாதீனபுரமான ஆண்டவர் கொடுத்துருக்காரு நமக்கு. சரி. ஃப்ரீ வில் கொடுத்துருக்குறாரு. இப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த வழியில் போன்றாரு, நீங்கள் அவர் சொல்கிற வழியிலும் போகலாம், நீங்கள் நினச்ச வழியிலையும் ஒரு இடத்துல நம்ம இதை பேசும்போது இல்லைங்க இந்த ஆண்டவரோட நம்ம பேசுகிறோம், கனெக்ட் ஆகி பேசுகிறோம், அந்த அனுபவம் பேசும்போது அவருடைய சாட்சியை எடுக்கிறாங்க, அவங்க லைஃப்பை பார்க்குறாங்க. இவங்க லைஃப்பில் வந்து இவரை வந்து தவறு பண்ணுறாரு, இல்லை இவங்க வந்து தவறு பண்ணுறாங்க, இவங்க இதை பேசும்போது வாய்ப்பு இல்லை. அப்போ அந்நிய பாஷைங்கிறது கான்செப்ட் இல்லை, இவங்களாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ நம்ம எப்படி தெளிவுபடுத்த முடியுங்க? இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்குள்ள அது ஞாபகம் வருது. இது பல வருஷங்கள் முன்னாடி நடந்தது. ஒரு நாள் நான் சிட்டி பஸ்ஸில் போகிறேன். சிட்டி பஸ்ஸில் போய் மத்தியான நேரம் கூட்டம், பயங்கர கூட்டம் சென்னையில். இங்கே நாச்சுன்னா ஒரு அம்மா உட்காந்துருக்குது, ஜன்னல் ஒருத்தர் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, அதுக்கு ஒரு அம்மா உட்காந்துருக்குது. ஒரு அம்மா ஹேண்ட்பேக்கோடு நிற்கிது. இது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவன் என்ன பண்ணா, இந்த அம்மா நகர்ந்தாங்க, அந்த பிள்ளைய நகர்ந்துச்சு. இன்னும் நல்லா இடிச்சு நின்னாங்க, வசதியாக நிற்கிறேன்னு. இதுக்கு மேலே அவங்க போக முடியாத அளவுக்கு இடிச்சு நின்றுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு அம்மா சொல்லிச்சு, ஏம்மா அவங்க தான் தள்ளி தள்ளி போகிறாங்க, நீ இடிச்சுக்கிட்டே போகிறியம்மான்னொடனே இந்த அம்மா, உனக்கு என்ன வந்துச்சு, நானும் அவங்களும் அடிக்கிறேன், உன்னையும் அடித்தேன்னு சொல்லி அவ்வளோ கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை. திட்டுன அம்மா இப்போ நிற்கிது. இந்த அம்மா வந்து கண்டக்டரை பார்த்து கேட்குது, நான் யார் தெரியுமான்னு. எல்லாருக்குமே அதான் கேள்வி, இந்த அம்மா இவ்வளோ கெட்ட வார்த்தை பேச யாருன்னு. பேகை தெரிஞ்சு உள்ளேருந்து ஸ்தோத்திர பலிகள் 1000 எடுத்துச்சு. இந்த புத்தகத்தை காமிச்சு, நான் வந்து பரிசுத்தாவே நான் அபிஷேகம் உள்ளவா, நான் இன்றைக்கி போய் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சு.
நான் அன்னைக்குன்னு பார்த்து இந்த பைபிள் எப்பயும் பேக்கில் வச்சுருப்பேன். அன்றைக்கி இந்த பேகு கிழிஞ்சிருக்குன்னு இந்த பைபிளை ஓப்பன் அப்படி வச்சுருந்தேன். பார்த்தேன் இந்த சின்ன புஸ்தகத்துக்கு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினேன், இவன் இவ்வளோ பெரிய புஸ்தகம் வச்சு நினச்சிருப்பான்னு அப்படி திரும்பி நின்னவன் தான். நான் போய் இறங்குற வரைக்கும் நான் திரும்பலை. அப்போ அந்த அம்மாட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை பேசுது, ஆனால் இங்கே கெட்ட வார்த்தை பேசியிருக்க. அது எப்படி சாத்தியம்? நம்ம தான் கட்டுப்படுத்தணும். அதான் இச்சை அடக்கம்ன்றார். பரிசுத்தாவின் கனிகளில் இச்சை அடக்கம்ன்றது நம்மளுடைய நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நான் அந்த கெட்டது செய்யக்கூடாது, தப்பாக நடக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் பேசும்போது அது சந்தேகத்துக்குரியதை மாறாத அந்நிய இதெல்லாம் ஆண்டவருடைய இது கிடையாதுன்னு சொல்ல முடியாதா? சொல்லுங்க, இது மனுஷன் பண்ணுறது. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். இல்லை இதில் எது சரி தவறுன்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், ஆண்டவர் உள்ள இருக்கார், இவங்க பாவம் செய்கிறாங்க, அது தவறு தானே? தவறு செய்யக்கூடாது அவங்க. ஸோ அந்நிய பாஷையை நம்ம தவறாக எடுத்துக்க முடியாது. நான் அந்நிய பாஷை தவறாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவர் கொடுக்குறது, அது ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தினால தான் அடையாளம் தான் அந்நிய பாஷை பேசுறது. அந்த அடையாளம் தான். இப்போ ஒரு சின்ன பையன் கூட அதை ட்ரை பண்ணுறது பார்க்குறோம். இப்போ சபையில் நான் பார்க்கும்போது சின்ன பையன் கூட இப்படி தானே எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அவனே இமிட்டேட் பண்ணுறது. சின்ன பிள்ளை நிறைய பேர் நானும் பார்த்துருக்கிறேன். அதுக்கு பாட்டு அந்நிய பாஷை பேச அப்பா அம்மா பேசுறது பார்த்து அதே மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆமாம், அப்படி இமிட்டேட் பண்ண விடக்கூடாது. உண்மையாகவே அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவங்களா பேசினா பரவாயில்ல. அது எப்படி உணர்றது உண்மையான ஒரு அபிஷேகம்? ஆண்டவர் சொல்லுவார் நமக்கு. ஆண்டவர் இது இமிட்டேட்டிங் ஸ்பிரிட். இது நம்ம ஒரு 5 பேர் நின்று ஜெபிக்கும் போது 4 பேர் எல்லாம் அனாக்டடாக இருப்பாங்க. ஒருத்தர் ரெச்சிப்பில் இருக்க மாட்டார். அதில் ஒருத்தர் பேசுகிறது மாதிரி இவர் பேசுவார். நமக்கு ஆண்டவர் சொல்லுவார், அந்த 2வது இருக்காம அவனை மாதிரி இவன் பேசுகிறான், இமிட்டேட் பண்ணுறான், அவன் இது இமிட்டேட்டிங் ஸ்பிரிட்டு, இதை பைண்ட் பண்ணுன்னுவார். நம்ம உடனே இயேசுவின் நாமத்தில் ஒன்று கட்டுகிறேன்னு சத்தமெல்லாம் பண்ண வேண்டாம். மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ளே இந்த இயேசுவின் நாமத்தில் அதை கட்டுகிறேன்னு அப்படியே அடங்கிடும். அது மேனிஃபெஸ்ட் ஆக விடாமலே கட் பண்ணி நீங்கள் அதை அடைக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய மீட்டிங்ஸ் போட்டிருக்கீங்க, நிறைய மக்களை பார்த்துருக்கீங்க. இந்த வரங்களை பற்றி இந்த அந்நிய பாஷை இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அதில் நீங்கள் நிறைய பேரை சந்திச்சுக்கும் செஞ்சுருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலங்க, அந்நிய பாஷை வரவங்களுக்கு கிடைக்கலங்கிறதையும் பார்த்துருக்கலாம். அவங்களுக்குலாம் நானே அந்த இது எப்படிங்கிறத டெமோலாம் பண்ணி காட்டுவேன் எல்லாம் சொன்னீங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்நிய பாஷை வர கிடைக்கல சொல்கிறவங்களாம் என்ன சொல்லுவீங்க? எப்படி அவங்களுக்கு அதை வர வைப்பீங்கன்னு கேட்குறேன். வெளி மாநிலத்துலேருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. சரி. அவங்க சகோதரன் எங்கள் மீட்டிங் ரெகுலராக அட்டன் பண்ணுறாரு. இவர் ஒவ்வொரு மீட்டிங் நடத்தும் போதும் பேசுவார் போல் அவங்க சகோதரிகிட்ட, இப்படி இருந்துச்சு மீட்டிங், இப்படி இருந்துச்சுன்னு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெளி மாநிலத்துலேருந்து அவங்க ட்ரெயினரி வந்துட்டாங்க, வீட்டுக்கே வந்துட்டாங்க, தம்பியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், நான் அந்நிய பாஷையில் பேசணும், எனக்கு தருவாரா அப்படின்ட்டு. அப்போ ரிட்டன் டிக்கெட்டோடு வந்திருக்காங்க. இவங்க திரும்ப 2 மணி நேரத்தில் அதே ட்ரெயினில் இவங்க திரும்பினேன். ஓகே. அப்போ நான் கை வைக்கிறேன், அவங்க தலைமையில் கை வச்சு. ஏன்னா எபேசு பட்டணத்தில் நான் பார்க்குறோம் பவுல் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு இந்த இளைஞர்களை கேட்கும்போது, யோவான் சொன்ன ஞானஸ்நானம் பெற்றோம், நான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறலன்னு உடனே அவங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபிச்சாரு. அவங்க பரிசுத்தாவின் நிரம்பினாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க. அப்போ அவங்க தலைமையில் கை வச்சு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு அபிஷேகத்தை தாரும் ஐயா, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு உங்களுக்கு கொடுங்கப்பா, இவங்க வாஞ்சிக்கிறாங்களேன்னு. இப்போ எனக்குள்ள இது பவுலாக இருந்தால் இப்போயே பேசுவாங்களே, நான் பவுலை மாதிரி பெரிய ஊழியக்காரன் இல்லையே, எனக்கு அந்த வல்லமை இல்லையேன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், நீ தைரியமாக விட்டுரு, ரொம்ப நேரம் ஜெபிக்காத, அவிசுவாசத்தில் போகாது, விசுவாசத்தோடு நீ ஜெபிச்சு விட்டுன்ட்டார். ஜெபிச்சு விட்டுட்டேன். ஆனால் அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பல, அந்நிய பாஷை பேசலை. ஆனால் இவங்க ட்ரெயினில் போய் இறங்கி ஒரு 5 மணி நேரம் போனோம் அவங்க ஊருக்கு. போய் இறங்கி பேகை வச்ச உடனே பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அது 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் தரிசனங்களெல்லாம் பார்த்துருக்காங்க. அடுத்து எந்த நாட்டுக்கு போக போகிறாங்க, எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க போகிறாங்க, என்ன வீட்டு நம்பரு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் யார், அவர் பேர் என்ன, இவங்க பிள்ளைகளை அவர் தான் பார்த்துக்க போகிறார் முதற்கொண்டு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க, அந்நிய பாஷை தரிசனம் பார்த்தாங்க, எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். நான் ஜெபிச்சோடனே ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது அப்போது ஒரு விட்டு கொடுக்கணும்னு சொல்லலாமா? இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ நிறைய பேர் உங்கள்கிட்டயே வந்திருப்பாங்க, சிலர் பெறாமே போயிருப்பாங்க. ஆமாம். சிலர் நான் பல வருஷமாக ட்ரை பண்ணுறேன், அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள முடியலங்கன்னு சொல்கிறவங்களே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு? விட்டு கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்க, விட்டு கொடுக்கணும். நம்ம இப்போ நான் ஏன் பேசலை, சபையில் பேசலை, வீட்டில் பேசுகிறேன், சபையில் ஏன் பேசலை? நான் முதல்ல நான் விட்டு கொடுக்கல. நான் எல்லாம் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, நான் பாட்டு உருண்டு பிறண்டுருவணும், நான் பாட்டு உருண்டு பிறண்டா என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நான் நினச்சேன். அப்படி நினைக்காம, இல்லை, பரிசுத்தாவின் மென்மையானவர்
என்னை இப்படிலாம் வந்து உருட்ட மாட்டார், நான் பரிசுத்தாவியில் அபிஷேகம் நிறம் பண்ணினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் நான் ஸ்டெடியாக இருப்பேன்ற அந்த நம்பிக்கை வேணும். விட்டு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆண்டவரே பேச வைப்பார்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நம்ம வாலண்டியர்னா சுயாதீன பிரமாணத்தின்படி தான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் கேட்காம ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் கேட்கணும். அந்நிய பாஷையில் நான் பேசணும்னு நினச்சா போதும், நீங்கள் வாய் திறந்து வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்நிய பாஷை நான் பேசக்கூடாது, நான் வேறு பாஷையில் பேசணும்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நான் வேறு பாஷையில் பேச வைப்பேன், வேறு பாஷையில் பாட வைப்பேன். பரிசுத்தாவினுடைய வரங்கள் 9 வரங்களில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வரமாக அந்த அந்நிய பாஷை இருக்கும். எல்லாரும் நிறைய பேர் இதை பேசுகிறாங்க, நிறைய பேர் இதை பார்க்க முடியுது. பட் ஆனால் இதனுடைய என்ன சொல்கிறது, வரங்கள்ன்றது கிஃப்ட்டுன்றது முக்கியமான பார்ட்டில் இது. அந்நிய பாஷைன்றது இதனால் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் தீர்க்க தரிசன வரங்கள்னால் நீங்கள் தீர்க்க சொல்லும்போது பலருக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தராக பார்த்தா நான் அதை கொடுக்கணும், அவரோட கனெக்ட் ஆகணும் இல்லையா? நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்கீங்க. அங்கே தான் இப்போ மிஸ்டேக் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 மணி நேரத்தில் இந்த ஸ்டேஜில் நின்ட்டாங்க, அந்நிய பாஷை பேசுனாங்க, அதுலேயும் நின்றுட்டாங்க. அடுத்து தீர்க்க தரிசன வரத்துக்குள்ள போடல இவங்க. ஓகே, ஆரம்ப ஸ்டேஜ் அது. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துட்டாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போகணுமே இவங்க. சில பேர் அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசுகிறேன்றாங்க. 5 hours, 6 hours, 10 hours பேசலாம். எங்கே தவறுன்னு கேட்டிங்கன்னா, டங் டாக்கிங் வாங்க, 1 hour டங் டாக்கிங், 2 hours டங் டாக்கிங் வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஓ அப்படியா? ஆமாம், சும்மா நீ பாலாக்கா பாபான்னு 1 மணி நேரம் பேசினா விதவுட் பர்பஸ், ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் பேசணுமா இல்லையா? இல்லை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசணுமா இல்லையா? ஒரு ஜபம்னால என்ன? ஆண்டவர் உங்களோட பேசணும். பேசுகிற தெய்வத்திட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. காண்கிற தெய்வம், கேட்கிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வத்திட்ட நீங்கள் ஓலி மா கா பா ரா பா. உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் ஓலி மா கா பாபான்னீங்கன்னா உங்கள் அப்பா என்னடா பேசுகிற, உனக்கு என்னடா வேணும்னு கேட்பார் இல்லையா? ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும். அதுதான் பர்பஸோட பேசணும். ஆண்டவர் ஊலி மா காபா அல்லா காபா, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, ஊரி மா காபா ராபா. எங்கள் தேசம் இது வந்து நீங்கள் இப்போ அந்நிய பாஷை பேசுனா அது என்னன்றது நம்ம புரிய வரும்ன்றீங்க இல்லையா? ஆமாம், என்ன பேசுகிறாருன்னு தெரியும். சும்மா நார்மலாக பேசுனா அது ஒன்றும் பிளைண்டாக பிரயோஜனம் கிடையாது. பர்பஸோட பேசணும். ஆண்டவர் உங்களோட பேசணும். ஆண்டவர் உங்களுக்கு ஊழியர்களே ஒரு 5 மணி நேரம் நான் பேசிட்டு வரேன் ஸ்டேஜுக்கு, அதனுடைய வல்லமை ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. வயதுக்கு வசனத்தை வச்சு ஆண்டவர் உங்களோட பேசணும். 5 மணி நேரம் வேறு அந்நிய பாஷை பேசுகிறீங்க. சரி, ஆண்டவர் என்ன பேசுனாருன்னா இல்லை சும்மா பேசிட்டு வந்தேன்னா பிரயோஜனம் கிடையாது. பட் அதனால் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது ஒரு வல்லமை அவங்ககிட்ட புறப்படுற மாதிரியும் நிறைய ஹீலிங் அது சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்நிய 5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல ஆவியில் நிரம்புறீங்க, பசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை எல்லாம் இறங்குது, தேவ பிரசன்னம் தேவ வல்லமையோடு இறங்குது. அங்கே போகும்போது அந்த வல்லமை ரிலீஸ் ஆகுது, ஹீல் ஆகுது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு அதில் பங்கே இல்லையே. ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு அது என்ன, அது குணமாக்கும் வரங்களில் தான் அது நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியலையே. ஆண்டவருடைய பவர் ரிலீஸ் ஆகுது, பட் உங்களுக்கு தெரியலையே. ஏன்னா நீங்கள் 4 மணி நேரம் உங்களோட ஆண்டவர் பேசலையே. எவ்வளோ பேசியிருப்பார்? 4 மணி நேரம் பேசியிருந்தா. மோசே வந்து புசியாமலும் குடியாமல் 40 நாள் சீனாய் மலையில் இருந்தார், 2 தடவை இருந்தார், முகமுகமாய் ஆண்டவர் பேசினார்ன்றார், இரவு பகலாக. அப்போ அந்த 4 மணி நேரம் நீங்கள் அந்த சீனாய் மலை அனுபவத்தை பெற்றிருக்கலாமே. அந்நிய பாஷை பேசுறது ஒரு வாரம், வியாக்கியானம் பண்ணுறது அது எக்ஸ்பிளைன் அப்போ அது ஒரு கிஃப்ட். ஆமாம், நீங்கள் என்ன ஆண்டவரே நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன கேட்குறேன், நான் பேசுகிற பாஷை என்ன பாஷைன்னு கேட்குறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு விளக்கம் சொல்கிறேன். 2 தடவை ஜபம் 2 தடவை வைக்கலாம். நான் அந்நிய பாஷைக்கு பற்பல பாஷைக்கு வியாக்கியானம் பண்ண வரேன், எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னா பொதுவாக கேட்குறீங்க. இந்த மூமெண்ட்டில் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு சொல்லுங்கப்பா, நான் சொல்லுவார். சிம்பிள். இப்போ யாராவது அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு இடத்துக்கு போகிற அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் சபை ஆராதனை அமைதியாக இருந்துக்கிட்டு திடீர்னு சபையில் ஒருத்தர் மட்டும் ஓலி மா கத்தோ ரிபா கபா லபான்றாங்க. நீங்கள் சிம்பிளாக ஆண்டவரை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்கள்கிட்ட விளக்கம் சொல்லுவார், அது என்ன பேசுகிறாங்க. ஸோ இது அந்நிய பேசுறது இது கர்த்தரை பாஷை இல்லைன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அந்நிய பாஷை இல்லை, சும்மா அவங்க எதாவது பேசுகிறாங்க, அதையும் ஆண்டவர்கள் சொல்லுவார், அதையும் சொல்லுவார். அந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா நிறைய? இப்போ ஒருத்தர் இப்போ ஸ்டேஜில் கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணுங்கன்னுவேன். இப்போ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்கன்னுவேன். அந்நிய பாஷையில் அவங்க ஏதாவது அப்படியே ஜெபம் பண்ணும்போது சிம்பிளாக ஆண்டவரை இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் போதும். அதே மாதிரி சொப்பனங்களையும் தரிசனங்களையும் இந்த வரத்தில் தான் வியாக்கியானம் பண்ணுறோம். எப்படி நீங்கள் பாஷையை கேட்குறீங்க, உங்களுக்கு புரியாத பாஷை ஆண்டவரே இது என்ன, அதே மாதிரி ஒருத்தர் சொப்பனம் சொன்னாங்கன்னா இது என்ன ஆண்டவரை சொப்பனம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லுவார். இது என்ன ஆண்டவரை தரிசனம்னா உங்களுக்கு அது விளக்கி சொல்லுவார். ஓகே ஓகே ஓகே. அதில் என்ன ஒரு அந்நிய பாஷையில் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா உங்களுக்கு அந்த விளக்கங்கள் புரியுமான்னு இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே இல்லை, ஆண்டவர் எப்போ பேசணும் அப்போ பேசுவார்.
எப்பயுமே நான் உட்காந்துருக்கும் போது இவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சில நேரத்தில் சில பேர் ரொம்ப துக்கத்தில் ஓராமா காதாலி காதாரோன்னுவாங்க. அவர் சொல்லுவார், அவள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறா, அதனால ஒரு துக்கத்தோடு பேசுகிறா, அவள்கிட்ட போய் பேசிடுவார். அப்போ ஆனால் இது இப்போ பார்க்கும்போது இந்த அந்நிய பாஷை வந்து ஒரே ஸ்லாங் மாதிரி தானே, கொஞ்சம் மாறி மாறி இல்லை அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் பேசும்போது நம்ம ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ஒவ்வொரு மீனிங் மாறுமான்னு கேட்குறேன். ஒரே ஸ்லாங் பேசுறது ரொம்ப அழகாக கேட்டீங்க இந்த கேள்வி. உண்மையிலே அழகாக, நான் கூட அதை சொல்லணும்னு நினைக்கல. அதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன்றது வேற. இப்போ ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாரு, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ லென்த்தியாக பேசுகிறார் அந்த லென்த்தியை நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஆனால் அந்நிய பாஷை அப்படி இல்லை. இவன் 4-5 வரி மாதிரி ஓரி மா கா பா ராபான்னு எவ்வளோ பேசியிருப்பான். ஆனால் நீங்கள் 2 வார்த்தை தான் இன்டர்பிரிட்டேஷன் கிடைக்கும். அவன் வந்து 2 வார்த்தை ஒய்னா நிமா அப்படின்னு இருப்பான். ஆனால் நீங்கள் அது ஒரு பேராகிராஃபே நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் வித்தியாசம் டிரான்ஸ்லேஷனுக்கும் இன்டர்பிரிட்டேஷனுக்கும். ஓகே ஓகே இது வந்து இன்டர்பிரிட்டேஷன், இது இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். இது ஸோ நம்ம ஒரு சின்ன எப்படி வச்சுக்கலாமா, நீதிமொழிகள் வசனம் மாதிரி ஒரு 2 வரியாக இருந்தாலும் அர்த்தங்கள் இன்டர்பிரிட்டேஷன் வந்து பெருசாக திருக்குறள் எல்லாம் புரியுற மாதிரி சொன்னால் 2 வரி திருக்குறள்ன்றோம், அர்த்தங்கள் அது மாதிரி அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். ரிவர்ஸாகவும் இருக்கும். அவங்க 2 வார்த்தை ஊர் ராபான்வாங்க, நம்ம ஒரு 2 பேராகிராஃப் அந்த மாதிரியும் இருக்கும். பெருசாக பேசுறது சின்னதாக இருக்கும். ஆமாம். பட் ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி அந்த சவுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு இவ்வளோ மீனிங் மாறுமா? மாறும். ஒரு பாட்டை வந்து இப்போ நம்ம தமிழில் பாடும்போது முதல் 2 வரி பாடுவோம், அதே ரிப்பீட் பண்ணுவோம். நீ அந்நிய பாஷை பேசும்போது வேற வேற மாதிரி போகும், அதே மாதிரி வரும், வேற மாதிரியும் போகும். அப்படியும் ஆமாம், அதை நோட் பண்ணுவேன், நான் தொடர்ந்து நோட் பண்ணுவேன். ஸோ அதனால என்ன பெனிஃபிட்? இப்போ நான் கேட்குறது, இப்போ அந்நிய பாஷை பேசுனா நம்ம சொல்கிறோம், அது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தானே? ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தான், ஆனால் தீர்க்க தரிசனம் கிடையாது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இது பாஷையை பேசுனா விளக்கம் சொல்கிறோம், அது தீர்க்க தரிசனம் தானன்றாங்க. ஆண்டவர் பேசுகிறார், சரி, நீங்களா இன்னொன்று சொல்ல முடியாதுல்ல, ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் தீர்க்க தரிசனன்றது பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரத்தோட மேலானது. இது வந்து ஆண்டவரே நேரடியாக ஒரு பேசுறது. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசுறீங்க, அதை நம்ம வியாக்கியானம் பண்ணுறோம், அது நடக்கக்கூடிய காரியத்தை இல்லை நடந்த காரியத்தை தானே அப்படி தானே அவங்க பேசுறது நம்ம சொல்கிறோம். லைக் ஒரு தீர்க்க தரிசனமாக தானே போகுது, அதுவும் அப்படி எடுத்துக்க முடியாது. ஆண்டவற்றில் தான் வருது. ஆனால் தீர்க்க தரிசனம்ன்றது மேலானது. பற்பல பாஷைகளை பேசுனாங்க ஒருத்தவங்க, அதை நான் இன்டர்பிரேட் பண்ணேன், பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரத்தில். அவங்க என்ன பேசுனாலும் அதுக்கான இன்டர்பிரேஷன் தான். ஆனால் ப்ராஃபஸி வந்து எனக்கு ஆண்டவர் பல்வேறு காரியங்களை பேசுவார். இது ஸ்ட்ரைட்டாக காட். இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்சி எடுத்துக்க முடியாது, நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் தான் பேசுகிறார், அவ்வளோதான். இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் காட். ஏன்னா அவங்க ஆண்டவர் தான் பேச வைக்கிறார். அதுக்கு நீங்கள் விளக்கமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறீங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. தீர்க்க தரிசனம் செப்பரேட் சேனல், அவங்க நிறைய காரியங்களை பேசுவார். அது புரியாது. இது அது நிறைய காரியங்களை பேசுவார், இது சின்ன காரியத்தை பேசுவார். இது சின்ன காரியம், பெரிய காரியத்தை பேசுவார் தீர்க்க தரிசனத்தில். அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு எடுத்துக்க முடியாது. இப்போ ஒருத்தர் பாஷை பேசுகிறாருன்னா அதுக்கான விளக்கம் தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன பேசுகிறாரோ அதுக்கான அவளோட முடிஞ்சு போச்சு. ஆனால் தீர்க்க தரிசனம்ன்றது மேலே வேற வேற காரியங்கள்லாம் பேசிட்டு போவார். கர்த்தரையே பேசுகிற காரியம் இது. இது ஒரு மனுஷன் பேசுனா நீங்கள் அதுக்கு இன்டர்பிரேட் பண்ணி அவ்வளோ. இது ஆண்டவர் வந்து என்னென்ன பேசணும் அவ்வளோ உங்கள்கிட்ட பேசுவார். இதுக்கு அது ஈக்குவல் ஆகாது. ப்ராஃபஸின்றது ஹை லெவல். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது என்ன பெனிஃபிட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்நிய பாஷையினால என்ன பெனிஃபிட்னு பேசுறது, ஆண்டவரை நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம். உங்கள் ஆத்துமாக்குள்ளேயே சிறப்பட்டு இல்லை, வாக்கு கடங்காத நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாது இருக்கிற நாள் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு பரிந்து பேசும் ஆவியானவரேன்னு ரோமர் 8:26 பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கணுன்றாரு பவுல். எலியா வந்து கருத்தாய் ஜெபித்தார்ன்றாரு யாக்கோபுல. இங்கே வந்து இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் ஆவியோடும் ஜெபிப்பேன் கருத்தோடும் ஜெபிப்பேன்றார் இல்லையா? அப்போ ஃப்ரம் மைண்ட் ஐ ப்ரே, ஃப்ரம் மை ஸ்பிரிட் ஐ ப்ரேன்றார் இல்லையா? இப்போ நீங்கள் ஆத்துமாக்களை இப்போ நீங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு வைங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா நீங்கள் ஒரு மனிதர், ஒரு கணவனாக இருக்கீங்க, தகப்பனாக இருக்கீங்க, ஒரு குடும்பம்னு உங்களுக்கு இருக்குது. இதுதான் என்னுடைய மைண்டில் புரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கருத்தாக ஜெபிக்கும்போது ஆண்டவரே இவர் ஆசீர்வதிங்க, இவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவர் நல்ல சுகந்தாங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அப்படி ரத்தத்தாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பிள்ளைகளின் போக்கில் வரத்து தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்ட்டேன். இது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன்.
இப்போ இன்னும் நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்னும் காரியங்கள். அப்போ என்ன பண்ணுறேன் நான், ஓரி மா காத்தா லீ காத்தா ரா காபா லோகோபோ ரீமா காபா நன்னி பாஷை பேசுகிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆண்டவரே இவர் எதுக்காக நான் ஜெபிக்கணும் சொல்லுங்கப்பா, எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும். என் வாய் வந்து அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கு, ஓலி மா காபா ராபான். ஆனால் என் உள்ளுக்குள்ளே ஓலி மா ஹசத்தா ரா காபா, இவர் எதுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரை, எதுக்காக ஜெபிக்கணும். அப்பா இவர் வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ எனக்கு சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. ஓலிமா ஹசத்தாரி காபோலோ கோபோரோ, முற்றிலுமாக மாறப்போகுதுன்றார். உலிமா காத்தாரா காபோரி பாலா ஹசோத்தோ ரோ கோபோரோ. அவர் கேமராவில் உட்காந்துருக்கார், 2 பேருடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்றார். ஓலிமா காத்தாரா காபோ ரோ கோபோ லிமா ஹசத்தாலி காபோ ரோ கோபோ. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, என்ன ஆண்டவரே இது எப்படி சாத்தியம், இவங்க எவ்வளோ ஊழியக்காரங்களை பார்த்துருப்பாங்க ஆண்டவரே, எத்தனை ஊழியக்காரங்க தினமும் உங்கள் பல ஊழியக்காரங்களை பார்க்குறாங்க ஆண்டவரே, அவங்கெல்லாம் சொல்லாத தீர்க்க தரிசனம் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்குறேன் என் மனசில். ஏன்னா நானும் ஒரு மனுஷன்தான். எனக்கு அந்த தைரியத்தை தர்றாரு, விசுவாசம் வரான் எனக்கு. தைரியமாக சொல்லு, தைரியமாக சொல்லு, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, இவங்க 2 பேர் திரும்பி போகும்போது இவங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லு, தைரியமாக சொல்லுன்னு எனக்கு தைரியப்படுத்துகிறேன். இப்போ நான் வந்து என்னாச்சு, எனக்கே அது ஒரு புதுசு. நான் உங்களோட காலையிலேருந்து உட்காந்து நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் நான் சொல்லலையே உங்களுக்கு. இப்போ நான் வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னுக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஓலிமா ஹத்தாலோ ஹொதுலி பாகாத்தோ ரோகோபோ ரீமா ஹத்தாலா ஹத்தோ ரோகோபோ, ஒரு கூர்மையான ஆயுதமாக்க போகிறேன்றார், ஒரு ஷார்ப் வெசலாக்க போகிறார். ஏதோ மெதுவாக கேட்போம் அப்புறமா பார்ப்போன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பீங்க. இனிமேல் டு த பாயிண்ட், ஊசியில் நூல் கேட்குற மாதிரி டு த பாயிண்ட் கேட்பீங்க. இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க போகிறீங்க. இனிமேல் உங்கள் லைஃப் மாறப்போகுதுன்னா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அப்புறம் தான் அது வெளியில் தெரியும். முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இது வந்து இப்படி உட்காந்துட்டே இருக்கிறோன்னு நினைக்கிறீங்க, நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஜெபிக்கிறது ஜபம். ஆண்டவரே பேரின் நிழல்பட்ட மாத்திரத்திலே வியாதிகள் சுஸ்தமானார்களே ஆண்டவரே, பவுலின் உருமால்களின் கச்சைகளையும் போட்ட போது வியாதிகள் நீங்கினது, பிசாசுகள்லாம் நீங்கி போனதுன்றோம். உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகம் உண்டாதுன்னு மரித்த தொற்காலையும் ஐத்துகையும் பேதரும் பவுலும் எழுப்பினாங்களேப்பா, அந்த வல்லம் எனக்கு தாருமப்பான்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எனக்கு அது கிடைச்சிச்சான்னு தெரியாது. எனக்கு அந்த வல்லமை வேணும் ஆண்டவரை. மரித்தோட உயிரோடு எழுப்பணும், முடவர்கள் நடக்கணும், ஊமைகள் பேசணும், குருடர்கள் பார்க்கணும், சிவிடர்கள் கேட்கணும், வலை மேலே நிரப்புங்க ஊ லாமா காப்பான்னு தனியாக ஜெபிச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த பவர் உங்கள் மேலே இறங்கும். பேதுரு பேசும்போதே கொரோனா வீட்டிலேருந்து எல்லாருமே அபிஷேகம் இறங்கி வந்துருச்சு, பேதுருக்கே தெரியாது. அப்போ அதுதான் கிருபைன்றது, முழுக்க கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை. ஆனால் அதை நான் பைபிளை படித்து அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் பைபிள் அதிகமாக படிக்கணும். இதுதான் அல்டிமேட். என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. இதுக்குள்ளே தான் அபிஷேகம் இருக்குது. இப்போ பரிசுத்த அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் பைபிள் இதுக்கு ஆண்டவரே என்கிட்ட பேசுகிறான்னு இல்லை, இந்த வசனத்தை வச்சு தான் பேசுவார். வசனம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு நாள் பேச மாட்டார். ஸோ அந்நிய பாஷை அதனுடைய வியாக்கியானங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த புஸ்தகங்கள் இதில் இன்னும் டீட்டெயிலாக எழுதியிருப்பீங்களா? இதெல்லாம் நான் அது ஊழியங்கள் மற்றும் பரிசுத்தாவின் வரங்கள்னு ஏன் போட்டேன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 பக்கம் ஊழியத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? அப்புறம் தான் 500 பக்கத்துக்கு வரங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். சரி. ஏன்னா அழைப்பு தெரிஞ்சு கொள்ளணும். எனக்கு என்ன அழைப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எனக்கு எந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட பயன்படுத்துகிறார் அப்படி தெரிஞ்சோம்னா நம்மளோட அழைப்பை தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வரங்கள் செயல்படும். நிறைய பேருக்கு வந்து அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸாக இருந்தவங்க, எனக்கு தெரிஞ்சு வல்லமையான தீர்க்கதரிசியில் இருந்தவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் ஆகிட்டாங்க. நான் குறை சொல்லலை, நீங்கள் உங்களை அழைப்பில் நின்னீங்கன்னா தான் அந்த வரங்கள் செயல்படும். அழைப்பு மாறிட்டாங்க. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட தெரியாது உங்களுக்கு. ஒரு சென்ட் பாட்டில் வந்து சென்ட் வச்சுருக்கிறீங்க, சென்ட் முடிஞ்ச போகிறாங்க, அதில் என்ன ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த வாசம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு மினிஸ்ட்ரி நடந்துக்கிட்டே இருக்கும். அழைப்பை மாறிடுவீங்க, மினிஸ்ட்ரி நடக்கும், ஆனால் அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகாது. மீண்டுமாக அந்த உங்கள் அழைப்புக்குள்ளே வந்தால் தான் அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிளுக்கு வித்தியாசம் தான். ஸோ அந்த அழைப்பை பற்றி நம்ம ஒரு அடுத்த செக்ஷன்லலாம் நம்ம பார்ப்போம். அது இன்னும் நிறைய நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது இன்னும் வியூவர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இந்த வரங்கள் இல்லையா, அதாவது அந்நிய 3 பாஷை வரங்கள் அந்நிய பாஷையை பற்றியும் அந்நிய பாஷை வியாக்கியானம் 9 வரங்களை 2 விஷயத்தை இன்றைக்கி இதில் நம்ம பேசிட்டோம். ஃபைனலாக அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ஸோ இந்த புஸ்தகம் வேண்டும் என்றால் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் இல்லையா, இந்த புஸ்தகம் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் 16 வருஷம் இது பைபிள் ப்ரேயர் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கிறீங்க வியூவர்ஸ்க்கு. ஸோ ஃபைனலாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இந்த அந்நிய பாஷை 2 விஷயம் வரங்களை பார்த்தோம், அந்நிய பாஷை மற்றும் அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்கள். நிறைய பேர் ரிசீவ் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கேட்டால் போதும், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாருமையான்னு கேட்டாலே போதும். கேளுங்கள் கொடுக்கப்படும், பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னார். எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாருமாப்பான்னு கேட்டால் போதும். அதே மாதிரி நிறைய பேர் அபிஷேகம் வந்துடும், ஆனால் பாஷை வராமல் இருக்கும். அவங்க என்னென்னா, ஆண்டவரே நான் அந்நிய பாஷை நான் பேசணும் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணால் போதும். கேளுங்கள் கொடுக்கப்படும் அவர் தான் எனக்கு சொன்னார். எனக்கு அந்நிய பாஷை நான் பேசணும் ஆண்டவரேன்னு கேட்டால் போதும். அவங்க விட்டு கொடுக்கணும். ஓகே, அந்த விட்டு கொடுக்காம இருப்பாங்க, அவங்க விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தான் ஆண்டவர் அதுக்காக நிறைய நீங்கள் நடத்தவும் சரிங்கல்ல, மீட்டிங்ஸும் நடத்துறீங்க. பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாம்னே அதுவும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்னா 3 நாள் 9 வரங்கள் பற்றி. ஆமாம், இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து, எப்படி மனசு பேசும், எப்படி மனசாட்சி பேசும், எப்படி உள்ளுணர்வு நமக்கு உணர்த்தும், எப்படி பரிசுத்தாவின் உள்ளுணர்வு எடுத்து பேசுகிறார், ஏன் வேதம் முக்கியம், அபிஷேகம்னா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரங்களும் சொல்லி கொடுத்து டெமான்ஸ்ட்ரேஷனோட அவங்களே ஜெபிக்க சொல்லுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு போது என்ன மாதிரி ஜெபம் பண்ணணும், நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், நீ ஜெபம் பண்ணுங்கன்னு. இப்போ கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அன்னி பாஷை பேசுங்க கேளுங்க ஆண்டவரே இவர்கிட்ட எனக்கு இவருக்காக என்ன ஜெபிக்கணும், இவருக்கு என்ன தேவையோட இருக்கார், இதுக்காக ஜெபிக்கணும், கேளுங்க ஓலி பாக்காபான்னு அப்படியே சொல்லி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த காரியம் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் அதை கைட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த எபிசோடில் அடுத்த வரங்களை நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட்.